சொல்றதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு பேசிக்ஸ் ஒரு சில சொல்றேன். என்டையர் ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு டைப். என்டையர் ஃபங்க்ஷன் வந்து என்னது? ரெண்டு டைப். ஒன்னு அல்ஜிப்ரைக் என்டையர் ஃபங்க்ஷன், ஒன்னு என்னது? டிரான்சென்டல் என்டையர் ஃபங்க்ஷன். அல்ஜிப்ரைக் என்டையர் ஃபங்க்ஷன்னா யாருனாக்கா பாலினாமியல். நம்ம பாலினாமியல்ஸ் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னது? sin z cos z a power z மீதி அதர் ரிமைனிங் தான் வருதோ. சரியா? ஆக்சுவலா என்னன்னா அல்ஜிப்ரைக் என்டையர் ஃபங்க்ஷனுக்கும் டிரான்சென்டல் என்டையர் ஃபங்க்ஷனுக்கும் என்ன ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு. எப்படி அதை கண்டுபிடிக்குது சார் கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா, இது என்ன பண்ணுனாக்கா லிமிட் z goes to infinity, this entire function always goes to infinity போகும் algebraic. பட் ஆனா லிமிட் z goes to infinity இதுல வர டிரான்சென்டல் என்டையர் ஃபங்க்ஷன் இருந்தா we can't conclude. அப்படின்னா சில டைம் இன்ஃபினிட்டிக்கு போகலாம், சில டைம் ஃபைனைட் வேல்யூக்கு போகலாம், மாறி மாறி போவோம். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல நமக்கு அப்ரோச் வந்து எனி டைரக்ஷன்ல போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இ பவர் இசட் இல்லையா, இ பவர் இசட் இந்த டைரக்ஷன்ல அப்ரோச் பண்ண என்ன ஒரு இன்ஃபினிட்டிக்கு, அப்படின்னா இது என்ன ஆயிடும்? இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் எக்ஸ் ஐ ஒய் 0 ஆயிடும், ஒன்னாயிடும். அது அரே அப்பா இதானே, திஸ் இஸ் நத்திங் பட் இ பவர் எக்ஸ் தானே. x goes to infinity இந்த டைரக்ஷன்ல போகும்போது எங்க போவோம்? இன்ஃபினிட்டிக்கு போவோம். இப்போ இதை உனக்கு ரீமான் ஸ்பியரா நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? கரெக்டா தானேப்பா? ரீமான் ஸ்பியரா பார்த்து அப்போ இது ஃபோல்ட் பண்ணும்போது இந்த லைன்ல இப்படி இன்ஃபினிட்டிக்கு போயிருக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த டைரக்ஷன்ல போகும்போது என்ன வருதுன்னு பாரு. இந்த டைரக்ஷன்ல இருந்தபோது கர்வ் இது வேற எங்கேயும் இருக்கும். அப்போ இ பவர் மைனஸ் எக்ஸா இருக்கும். x goes to infinity என்னும் போது என்ன ஆயிடும் உனக்கு? e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி என்ன வரும்? 0க்கு போகும். அதுதான் அங்க சொல்ல வரேன் நான் என்னன்றது. இப்ப கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன் வந்து என்டையர் ஃபங்க்ஷன் டிரான்சென்டல் அல்ஜிப்ரைக் ஆனாக்கா அந்த லிமிட்டை வச்சு தான் சொல்ல முடியும். அந்த லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் இன்ஃபினிட்டி தான் வருது அப்படின்னாக்கா அது அல்ஜிப்ரைக் என்டையர் ஃபங்க்ஷனா இருக்கும். இல்ல சில டைம் இன்ஃபினிட்டி வருது, சில டைம் ஃபைனைட் வேல்யூ வருது, வேல்யூ மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா அதெல்லாம் டிரான்சென்டல் என்டையர் ஃபங்க்ஷன். ஓகேவா? So for example sin z cos z e power z இதெல்லாம் one of the or kind of transcendental entire function. ஆமா, நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியல் எடுத்துக்குவோம். கரெக்ட் தான். கேட்குற கேள்வி என்னன்னாக்கா நான் கான்ஸ்டன்ட் என்டையர் ஃபங்க்ஷனை பற்றி தான் பேசுகிறீங்க. எக்ஸாம்ஸில் கொஷின்ஸில் வந்து அவங்க நான் கான்ஸ்டன்ட் என்டையர் ஃபங்க்ஷன், நான் கான்ஸ்டன்ட் என்டையர் ஃபங்க்ஷன் தான் எக்ஸாம்ஸில் வந்து நான் கான்ஸ்டன்ட் வார்த்தை அவங்களும் மறந்துடுவாங்க சில டைம். ஜஸ்ட் என்டையர் ஃபங்க்ஷன் அவங்களுக்கு ஆல்வேஸ் இந்த டாபிக் வந்த உடனே கான்ஸ்டன்ட்டு நான் பயங்கரமாக மனசில் நிலை நிறுத்தணும். எப்படி வந்து நம்ம லீனியர் அல்ஜிப்ராவில் வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் எடுப்போம், 1/1 மேட்ரிக்ஸ், 2/2 மேட்ரிக்ஸ், 0 மேட்ரிக்ஸ், ஐடென்டி மேட்ரிக்ஸ் எடுப்பீங்க இல்லையா? அப்போ எடுத்த உடனே இங்கே கொடுத்தாங்கனாவே என்டையர் ஃபங்க்ஷன் பற்றி பேசுகிறாங்கனாவே கான்ஸ்டன்ட் என்டையர் ஃபங்க்ஷனுக்கு போ, அதிலே ஆப்ஷன் 2-3 வயலேட் ஆகிடும். அவங்க நான் கான்ஸ்டன்ட் கொடுத்தா தான் மற்றதை நம்ம பேசுவோம். ஓகேவா? ஸோ இந்த வார்த்தை ரொம்ப கவனமாக இருக்கும். சரி, இப்போ இதில் டாபிக் ஸ்டார்ட் பண்ணுவோம், உள்ளே போவோம். ஓகேல்ல? சரி, நிறைய இருக்குது காம்ப்ளெக்ஸில் பேச வேண்டியது, பட் அவ்வளோ தேவையில்லை. நம்ம எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது பார்த்துக்கோம். தேரம், சூப்பரான ஒரு தேரம் பாரு, லியோலிஸ் தேரம். லியோலிஸ் தேரம் Lioli's theorem. A bounded entire function must be a constant. சூப்பரான தேரம்.
செய்யறாது என்டையர்னா ஹோல் காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல என்ன இருக்கணும் அது அனாலிட்டிக்கா இருக்கணும். பவுண்டட் என்டையர் ஃபங்க்ஷன் மஸ்ட் பி கான்ஸ்டன்டா தான் இருக்கும். லியோலிஸ் என்ன சொல்றாரு, ஒரு என்டையர் ஃபங்க்ஷன் நீ பவுண்டட்னு கன்க்ளூட் பண்ணிட்டேன்னா அது கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ரிவர்ஸ் டைரக்ஷன் என்னது, கான்ட்ரா பாசிட்டிவ். f is non constant then f is என்னது bounded entire reduced to constant. அப்பனா bounded entire function bounded, if f is bounded entire then f is constant. f is not constant na f is not bounded. Okay va? So the contrapositive statement எழுதி வெச்சுக்கொள்ள, if f is non constant entire function then f is not bounded. not entire சொல்லக்கூடாது, பவுண்டடுக்கும் கான்ஸ்டன்ட் தான் கனெக்டிவிட்டி உண்டு, என்டையர் சம்பந்தம் இல்லைங்க. ஓகேவா, அதை நோட் பண்ணிக்கோ. சரி, எப்படின்னு பார்ப்போமே. என்ன சொல்லணும், எப்படின்னு பார்க்கணும். ஒரு பவுண்டட் அப்ப நம்ம என்னென்ன எடுத்துக்கணும் அசம்ஷனு, f வந்து என்டையர் பவுண்டட்னு கொடுத்துடணும். அதை நம்ம என்ன கிளைம் பண்ணோம், கான்ஸ்டன்ட்னு கிளைம் பண்ணோம். கான்ஸ்டன்ட்னா என்ன சொல்லுவேன், என்டையர்னா ஹோல் காம்ப்ளெக்ஸ் பிளேன் இல்லையா. அப்போ ஹோல் காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல வந்து ஒரு ஃபங்க்ஷனை கான்ஸ்டன்ட் சொல்லலாம், நம்ம என்ன சொல்லணும், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லணும், 0ன்னு சொல்லணும். அப்ப டெரிவேட்டிவ்க்கும் வேற எதுக்கும் கனெக்டிவிட்டி உண்டு, டெரிவேட்டிவ்க்கும் கோஷி இன்டெக்ரல் ஃபார்முலாவுக்கும் கனெக்டிவிட்டி உண்டு. கரெக்ட் தானே. அப்ப கோஷிஸ் இன்டெக்ரல்னா ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் ஃபார்முலா வரும் இல்லையா, அதுல prime of z0 equal to 0 for arbitrary z0னாக்கா எல்லா பாயிண்ட்டுக்கும் 0. ட்ரை பண்ணி பார்க்கலாம், ப்ரூஃப் ட்ரை பண்ணு. தான் ப்ரூஃப் given f is என்னது entire given f is entire and bounded, that is there exists some m greater than 0 such that mod of f of z less than or equal to m for all z in C complex plane. Correct? Okay. By Cauchy's inequality. அதான் நான் பார்த்தப்ப Cauchy's inequality. Let any z0 in the complex plane. N of f1 of z0 less than or equal to m by r. What is the r? z0 என்றது எந்த பாயிண்ட் தெரியாது, z0 இது r ரேடியஸ். இப்ப f என்டையர் என்றதுனால அப்ப நான் இந்த சர்க்கிளை வந்து என்ன பண்றேன், கான்டூரா இந்த கான்டூர் மேல இன்டகிரேஷன் பண்றதும் இந்த கான்டூர் மேல இன்டகிரேஷன் பண்றதும் எல்லாம் ஒண்ணுதான். கரெக்ட் தானே, நமக்கு தெரியும் இல்லையா. அதாவது ஆர் வந்து நான் பெருசு பண்ணிக்கிட்டே போறேன், ஆர் வந்து என்னது பெருசு பண்ணிக்கிட்டே போறேன், வெரி லார்ஜா கொண்டு போறேன். ஏன்னா என்டையர்ன்றதுனால எனக்கு ஸ்டில் வேலிட், இது கான்டூர் மேல தானே வேலிடு. z0 இருந்து உனக்கு அதான கொடுத்துருவோம், z0 இருந்து இது எவ்வளவு தூரம் வருதுன்னா ஆறு, அதுதான் நம்ம போட்டிருப்போம் இந்த கோஎஃபிஷியன்ட் இன்இக்வாலிட்டியில. சரியா, ஓகே. அப்ப இது m by m ஃபிக்ஸ்டு, r இருக்குது. r வந்து வெரி லார்ஜா பண்ணும்போது இந்த வேல்யூ சின்னதா குறைஞ்சிக்கிட்டே போகும். m ஃபிக்ஸ்டு, பவுண்டட்ன்றதுல ஃபிக்ஸ்டு. m ஃபார் எக்ஸாம்பிள் 5 6 ஏதோ ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ r மட்டும் வேரி பண்ணிக்கிட்டே போறேன், ஏன்னா என்டையர்ன்றதுனால லார்ஜ் அண்ட் லார்ஜா போகுது. இப்போ இது 5 r வந்து 5000 அப்படின்னும் போது என்ன குறையும், 5 r வந்து ஒரு 10,000 எடுத்தா என்ன வரும், அண்ட் சோ ஆன் அப்படியே பெருசா எடுக்கிறது என்ன வேணாக்கா 0 நோக்கி போகும். எப்ப என்னுடைய கான்டூர் வந்து வெரி லார்ஜ் அண்ட் லார்ஜ் பிக்கர் கான்டூரா எடுக்கும் போது என்ன ஆயிடாது, 0 நோக்கி போவோம். கரெக்ட், என்டையர்ன்றதுனால தான் யூஸ் பண்றேன், எல்லாம் பண்ண முடியாது. அப்ப திஸ் இம்ப்ளைஸ் என்னது, இது greater than or equal to 0, this goes to 0. ஆமா தானே, ஆமாவா இல்லையா. அப்ப this implies என்னது, f prime mod of f prime of z not equal to 0. Modulus value equal to 0 னா என்னது, ரியல் பார்ட் 0, இமேஜினரி பார்ட் 0. அப்ப என்னது
f prime of z not equal to 0. இப்ப c வந்து என்னது connected. ஆமா தானே? c வந்து என்னது connected domain. Simply connected domain. c வந்து simply connected domain. Connected domain and derivative equal to 0. Arbitrary point where z not belongs to c. c ல அது எந்த பாயிண்ட்னே தெரியாது. ஏதோ ஒரு பாயிண்ட் கிட்ட அந்த பாயிண்ட் டெரிவேட்டிவ் 0. அது யாரா வேணாலும் இருக்கலாம். அப்படின்னா இது வந்து கனெக்டட் வேற சொல்லிக்கிறேன். அப்ப கனெக்டட் செட்ல டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0னா என்ன ஆயிடாது? கான்ஸ்டன்ட். அது டோபாலஜில படிச்சிருப்போம் நிறைய. கரெக்டா தானே? அப்ப this implies f prime, அதாவது என்ன ஆர்பிட்ரரி பாயிண்ட்ல 0னா f prime of z equal to 0 for all z in c. For all z in c. இப்ப கனெக்டட் செட்ல டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0னா f is identically 0வா? some k. f is identically some k. For all f of z னு எழுதிக்கோ, அதெல்லாம் உனக்கு பெட்டரா இருக்கும். For all z in c. ஓகேவா? பவுண்டட்னஸ் யூஸ் பண்ணிட்டோம், என்டையர் யூஸ் பண்ணிட்டோம். பவுண்டடுக்கு m வந்துச்சு, என்டையர்ன்றதுனால சர்க்கிள் வந்து எவ்வளவு பெருசு வேணாலும் எடுத்துட்டு போகலாம். அதனால the derivative goes to 0. Derivative goes to 0 at that point. அந்த பாயிண்ட் ஆர்பிட்ரியான பாயிண்ட். ஆர்பிட்ரியான பாயிண்ட்ல 0னா டெரிவேட்டிவ் எல்லா இடம் 0. இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் f வந்து கான்ஸ்டன்ட் நீ கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னாக்கா டெரிவேட்டிவ் 0 கனெக்டட் டொமைன்ல இருக்கணும். கனெக்டட் டொமைன் எல்லாம் f வந்து கான்ஸ்டன்ட் சொல்ல முடியாது. ஏன்னா நீ ரியல் அனாலிசிஸ்ல இது நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். இது இப்படி இருக்குது, டெரிவேட்டிவ் இதுலயும் 0 இதுலயும் 0. அப்போ உன்னோட டொமைன் ரெண்டு யூனியன் எடுத்துன்னு வச்சுக்க, டெரிவேட்டிவ் 0 தான். ஆனா f கான்ஸ்டன்ட் கிடையாது. கான்ஸ்டன்ட்னா ஒரே வேல்யூ எடுக்கணும். இதுல ஒரு வேல்யூ எடுக்குது, இதுல ஒரு வேல்யூ எடுக்குது. சரியா? அப்ப டொமைன் ஷுட் பி என்னவா இருக்கணும்? கனெக்டடா இருக்கணும். டொமைன் ஷுட் பி கனெக்டடா இருக்கணும். ஓகேவா? அப்ப இது ஒரு என்ன சொல்ல பெரிய ஒரு பிராக்கெட்ல ஏற்படுத்துது லியோலிஸ் தியரம். பவுண்டட் என்டையர் ஃபங்க்ஷன் நீ கன்க்ளூட் பண்ணனே அது கான்ஸ்டன்ட்டா மாறிடும். அப்ப நீ ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு என்டையர் ஃபங்க்ஷனை கான்ஸ்டன்ட் என்டையர் ஃபங்க்ஷன் சொல்லணும் அப்படின்னாக்கா அது பவுண்டட்னு சொன்னா போதும். ஓகேவா? சரியா? போலாம், அடுத்தது வச்சு ப்ராப்ளம் கேட்கலாமா இப்ப? ஓகே, 2 4 5 6 7 क्वेश्चन கொடுத்துக்கிறேன். ஸோ 7 minutes. 7 minutes. Write your time to start right now. ஒன்று வந்துடலாம். பெண்ணு கொடுக்குறேன். நோட்டை மாற்றி கரெக்ஷன் பண்ண கரெக்டாக பண்ணணும். சப்போஸ் f is entire and f of z equal to m, less than or equal to m, equal to m, less than or equal to போடலையா? சரி, ஓகே. இந்த ரியல் லைன் then f is bounded ஆன்னு கேட்டுக்கிறாங்க. என்னமா பவுண்டட் தான். சரி, false. f going from d to c be analytic and derivative equal to 0 for all z in d naga, then f as 0 naga, இதுவும் false தான். 0 ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டேன்னா முடிஞ்சது. மூணாவது, there exists analytic function f going from c to d such that f is onto னு கேட்டுக்கிறாங்க. false. There exists suppose f is entire and mod f of z less than or equal to first quarter, then f is bounded ஆனாங்க, அதுவும் false. sin z cos z bounded entire function false. Suppose f going from c to c entire such that the derivative is f is bijection, yes. ஜீரோ ஃபங்க்ஷன் கொடுத்தா ஜீரோ டெரிவேட்டிவ் 0 அப்படி போயிடுச்சா? ஐயோ, நான் கான்ஸ்டன்ட் என்டையர் கொடுத்துரும். ஸோ இதுக்கு வந்து 0ன்னு போட்டிருக்கணும். இங்கே ஏதாவது சந்தேகம் போட்டிருந்தாங்கன்னா மார்க் கொடுக்காது. இந்த மாதிரி போட்டிருந்தோ இல்லை எப்படியா டவுட் கொடுத்துருந்தோ இந்த இது மேல சந்தேகம் ஏற்பட்டுருந்தா மார்க் கொடுக்காது. கரெக்டா 0னா 0 ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கணும். 0 போட்டு வச்சுட்டு எனக்கு அது மேல சந்தேகங்குது, மார்க் கொடுக்காது. அப்படின்னா அவங்க கரெக்டா இல்லைன்னு அர்த்தம். சரியா? இப்ப 7க்கு 7 எத்தனை பேருக்கு கரெக்ட்? கரெக்ஷன் பண்ண மேன். கரெக்ட் ஆனா 1 மார்க்கு, ராங் ஆனா -1 மார்க்கு. எடுத்து விடு குயிக்கா எடுத்து விடு. எதுவுமே இருக்கக்கூடாது. இதுக்கு இதனுடைய ரூட்ஸ் எல்லாமே யூனிட் சர்க்கிள் மேல இருக்கும்.
ஓ அப்படியா, எப்படின்னு கேட்காத. Z minus 1 divided by Z power n naught 1. So 1 naught 1, n naught 1 இல்ல, இப்படி வரும். என்னன்னா இந்த 1 naught 1 minus 1 எப்படி எழுதலாம்? 1 plus Z plus and so on Z power 100 into 1 minus Z ன்னு எழுதலாம். இப்போ 1 minus Z மேலே இங்கேயே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்ப இது வந்து எப்படி எழுதுனா சிம்பிளா Z minus 1 divided by Z power n plus 1 minus 1 ன்னு எழுதிக்கலாம். இதுதான் உனக்கு என்னது, உனக்கு கோஷிஸ் தேரமா? அது இல்ல, இது அனாலிட்டிக். ஏன் நான் உங்ககிட்ட பேச மூச்சு பிடிச்சுன்னு பேசணும்? இது எல்லா ரூட்ஸ் எங்க இருக்குது? யூனிட் சர்க்கிள் மேல இருக்குது. நான் ஆஃப் ரேடியஸ்ல தான் கான்டூர் மேல கேட்டுக்கிறேன். கரெக்ட் தானே? ஆஃப் ரேடியஸ் கான்டூர் தான் கேட்டுக்கிறேன். அப்ப இது உள்ள எல்லாமே இது மொத்தமும் அனாலிட்டிக். இது என்டையர் ஃபங்க்ஷன். அப்ப கோஷிஸ் தேரம் பிரகாரம் இன்டகிரேஷன் வேல்யூ என்னது? 0. ஒரு क्वेश्चनக்கு பதில் சொல்லிட்டேன். சரியா? அடுத்தது நான் 4 क्वेश्चनக்கு பதில் சொல்லுவேன், நீ மீதி 4 क्वेश्चन நீ தேடு. 1 இது இடம் வேணும்டா. இந்த क्वेश्चन பாரு, F क्वेश्चन. இது வந்து ஜீரோ ஃபங்க்ஷன் எடுத்துட்டாங்க. அது ஜீரோ ஃபங்க்ஷன் எடுத்துட்டாங்க. நான் என்ன நினைச்சேன்னாக்கா நான் கான்ஸ்டன்ட் மனசுல வச்சிட்டேன். நான் கான்ஸ்டன்ட் இது ட்ரூ. ஏன்னா ஆமா, நான் ஜீரோவா இருந்தா இது ட்ரூ. அப்ப கூட கான்ஸ்டன்ட் கொடுத்தா டெரிவேட்டிவ். ஆமா, நான் கான்ஸ்டன்ட் தான் எடுக்கணும். இங்க வந்து பி எ நான் கான்ஸ்டன்ட் என்டையர்னு கொடுத்தாங்கன்னா இது ட்ரூவா வரும். ஏன் அப்படின்னாக்கா டெரிவேட்டிவ் வந்து என்னது? பவுண்டட். எஃப் அனாலிட்டிக்னா எஃப் பிரைம் அனாலிட்டிக் தான். அப்ப எஃப் பிரைம் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் பவுண்டட். அப்ப எஃப் பிரைம் என்ன? பை லெவலிஸ் தியரம் பிரகாரம் எஃப் பிரைம் ஈக்குவல் டு சம் கே. அப்ப எஃப் என்னது? kz plus some c1. லீனியர் ஈக்குவேஷன், லீனியர் பாலினாமியலா மாறிடும். ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியல் எல்லாமே 1 1 1 2 வரும். ஓகேவா? இப்ப நான் கான்ஸ்டன்ட் என்டையர் ஃபங்க்ஷனா இது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். விட்டுட்டா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். எக்ஸாம்ல இந்த மாதிரி விட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே ஓகே. அதே போல என்ன sin z cos z என்னது? அது பவுண்டட். நீ பொதுவா ரியல் அனாலிசிஸ் sin cos எல்லாம் பவுண்டட். காம்ப்ளெக்ஸ் அது வேலிட் அப்படின்னாக்கா sin cos இது ரெண்டு பவுண்டட் என்டையர் ஃபங்க்ஷனா ரெடியூஸ்டு கான்ஸ்டன்ட் ஆயிடும். அப்ப இது என்ன கிடையாது? sin z cos z முதல்ல இது என்டையர் ஃபங்க்ஷனா அத சொல்லிருப்பா. sin z equal to e power i z minus e power minus i z by 2 or 2i நினைக்கிறேன். கரெக்ட் தானே? அப்ப உனக்கு முதல் e power z வந்து என்டையர்னு சொல்லி கொடுத்துருப்பேன். எப்படி என்டையர்னு சொல்லி கொடுத்தேன்? கல்லூரி காலமா? இதை மறந்துடக்கூடாது. நீ என்டையர் ஃபங்க்ஷனா e power z ன்னு கிளுக்கிளுன்னு சொல்லுவேன் இன்டர்வியூல. என்டையர் எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா அங்க வந்து எல்லா டைம் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லிலாம் பொண்ணே மாட்டிக்குவேன். எப்பவுமே என்டையர்னு கேட்டா என்ன பண்ணும்? சிஆர் ஈக்குவேஷனுக்கு வரணும். அப்ப சிஆர் ஈக்குவேஷன் எழுதுனாக்க என்ன வருதுக்கு? பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் கண்டினியூஸ் சொன்னா போறோம். ஓகேவா? சொல்லியிருப்பேன், நான் நடத்தும் போதே சொல்லியிருப்பேன். ஸோ அதனால அந்த இடத்துல கவனம் தேவை. அப்ப இ பவர் இசட் கண்டினியூஸ். அப்ப சைன் இசட் இ பவர் ஐ இசட் மைனஸ் அந்த கம்போசிஷன் ஆன் சோ ஆன் சம் கண்டினியூஸா வந்துடும். அனாலிட்டிக்கா வந்துடும். சைன் இசட் அனாலிட்டிக், காஸ் இசட் அனாலிட்டிக். பவுண்டட் அனாலிட்டிக்கா இருந்தா பை லியோலிஸ் தியரம் பிரகாரம் கான்ஸ்டன்ட் ஆயிடும். பட் சைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இசட்டுக்கு வேற வேற வேல்யூ எடுக்கும், ஒரே வேல்யூ எடுக்க போறதில்ல. அப்ப இது பவுண்டட் என்டையர் ஃபங்க்ஷன். இது உண்மைதான் சொன்னோம். நாட் பவுண்டட் என்டையர் ஃபங்க்ஷன். என்னப்பா பவுண்டடா இருந்தா ரெடியூஸ்டு கான்ஸ்டன்ட். பவுண்டட் என்டையர் சொன்னா இது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னா எல்லா இன்புட்டுக்கும் ஒரே அவுட்புட் வரணும். அந்த தேரம் வச்சு வேற வச்சுலாம் எதுவும் சொல்ல முடியாது இப்போதைக்கு. அந்த தேரத்தை யூஸ் பண்ணி தானே பவுண்டட்னஸ் சொல்ல வரோம். பவுண்டட் இருந்தா ரெடியூஸ்டு கான் பை லியோலிஸ் தேரம். அந்த தேரத்துல ஒன்றும் சந்தேகம் கிடையாதுல்ல. அந்த தேரத்துல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த தேரத்துல ஒன்றும் சந்தேகம் இருந்தா கோஷிஸ் இன்இக்வாலிட்டியில சந்தேகம் வரணும். கோஷிஸ் இன்இக்வாலிட்டியில சந்தேகம் வருதுன்னா கோஷிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலாவில் ஒன்றும் சந்தேகம் வரணும். ஆமா, அதுல இருந்து அப்படிதானே ஒரு லூப் போல. ஓகே, டி ஆப்ஷன் என்ன பாரு? f is entire and bounded by m for all z in the first quadrant. ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல பவுண்டடா, ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல மட்டும் பவுண்டடான்னு கேட்கல, ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல பவுண்டட்.
செகண்ட் குவார்டர்லயே அது பவுண்டடா இருந்திருக்கலாம், தேர்ட் குவார்டர்லயே பவுண்டடா இருக்கலாம், தெரியாது. அது ஃபர்ஸ்ட் குவார்டர்ல பவுண்டட், ஃபர்ஸ்ட் குவார்டர்ல பவுண்டடா இருந்து பவுண்டடா வருமா? வரணும்னு அவசியம் கிடையாது. அது சொல்லணுமா? ட்ரை பண்ணுங்கள, சொல்றேன். சொல்லுமா. அதனால மன சோகத்துல இருக்கிற நீ விரதம் எடு, விநாயகருக்கு விரதம் எடு, சரியா போயிடும். ஆஞ்சநேயருக்கு விரதம் எடுத்தனா மாறி போகுது. ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து இந்த மாதிரி விஷயத்துல ஒரு ஸ்ட்ராங் கிடையாது. பாவம். ஓகே, அது என்ன இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணுமா? எக்ஸாம்பிள் சொல்லணும். வேற எதுக்கும் சொன்னா அதை வச்சு அப்படியே சுத்திக்கிறியா? அதை பத்தி பேசட்டும். ஸ்பீடா சொல்லலாம். e பவர் x e பவர் iy. இது என்னது? இது என்னமா அது? e பவர் z தான் எழுதி வச்சிரு. என்னது என்னது கேட்டா e பவர் z f of z. அரே f of z e பவர் z னு எழுதிக்கிறேன். e பவர் z யா சூப்பர் பாய். e பவர் x plus iy. வெரி குட், நல்லா சொல்றான் பாரு. சொல்லுப்பா. e பவர் x and e பவர் iy. ஓகேவா? சூப்பர், வெரி குட். mod of f of z என்ன வரும் பாரு. mod எடுத்தா இது என்ன ஆயிடும்? e பவர் i theta cos square theta plus sin square theta cos square y plus sin square y ன்னு வரும். 1 ஆயிடும். அப்ப என்ன ஒரு e பவர் x தான் இருக்கும். ஆமாவா? e பவர் x எந்த சைடு பவுண்டட்? கண்ணே மணியே, வாயில மூக்குல ரத்தம் வரும். என்னது? செகண்ட் குவார்டர்ல இந்த சைடு e பவர் x நெகட்டிவ்ல போக போக என்ன வரும்னாக்கா 1 ஹவரா மாறும், லெஸ் தான் வரும். அப்ப இந்த குவார்டர்னுக்குள்ள f of z என்னது? உண்மைதானே? அப்ப இந்த குவார்டர் பவுண்டட்னா சும்மா லைட்டா திருப்பி வச்சாலும் சிமிலரா பண்ண முடியும். பண்ண முடியுமா இல்லையா? புரியலையா? என்னமா இந்த குவார்டர்ல பவுண்டடா? இது கிளியரா? இந்த சைடு பவுண்டட் கிடையாது, லெஃப்ட் ஆஃப் பிளேன்லயே வந்துருச்சு. இதுலயும் பவுண்டட் தான். இங்கயா? ஏன் ஒன்று மட்டும் வராது? ஏன் அங்க பவுண்டட்? இந்த பக்கம் என்னது? ரியல் தானே? அப்படிலாம் கிடையாது. இந்த சைடு பவுண்டட் பை 1, இந்த சைடு மொத்தம் என்னது? பவுண்டட் பை. அப்ப லெஃப்ட் ஆஃப் பிளேன் இது ரைட் ஆஃப் பிளேன், இது லெஃப்ட் ஆஃப் பிளேன். இப்படி மேல பார்த்தீங்கன்னா அப்பர் ஆஃப் பிளேன், இது லோவர் ஆஃப் பிளேன் காம்ப்ளெக்ஸ்ல. ஆமா தானே? இப்ப நம்ம பார்த்துக்கிறது லெஃப்ட் ஆஃப் பிளேன். அப்ப லெஃப்ட் ஆஃப் பிளேன்ல f of z பவுண்டடா இருக்குது, ஆனா f என்ன கிடையாது? பவுண்டட் கிடையாது. சரிதானே? அடுத்தது என்னன்னா இது இப்படி பண்ணலாம். இப்ப நீங்க இப்ப இப்படின்னா ரொட்டேட் பண்ணுவீங்க, இப்படி ரொட்டேட் பண்ணணும். அப்ப இப்படி ரொட்டேட் பண்ணா ஐயால மல்டிப்ளை பண்ணா 5/2 மாறும். ஆமா தானே? காம்ப்ளெக்ஸ்ல ஆர்குமெண்ட் ஆஃப் a into b னா ஆர்குமெண்ட் ஆஃப் a plus ஆர்குமெண்ட் ஆஃப் b. கரெக்டா தானே? அப்ப இந்த சைடு ரொட்டேட் பண்றதுக்கு மாத்தனா போறோம். இல்ல அப்படின்னாக்கா இதுவே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு 180 திருப்பின அப்படின்னாக்கா, இல்ல 90 திருப்பினாக்கா கீழே வந்துடும், இன்னொரு 90 திருப்பினா மேல வந்துடும், அப்புறம் பிளேனா வந்துடும். கரெக்டா தானே? அப்ப ஏதாவது ஒரு நம்பர் 180ல வர மாதிரி ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணா வரும். நான் அந்த e பவர் z நடத்தும் போது கிளியரா சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதே போலதான் ஒன்று மறுபடியும் ஒன்று மல்டிப்ளை பண்ண ஃபர்ஸ்ட் குவார்டருக்கு எடுத்துன்னு போகலாம். ஓகேவா? e பவர் z எவ்வளவு வேலை காட்டுது பாரு. ஒரு லெஃப்ட் ஆஃப் பிளேன் மொத்தத்தையும் பவுண்ட் பண்ணிடும். அது மட்டும் கிடையாது, இந்த மொத்த லென்த்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிளா கொண்டு வச்சிரும். மொத்த ஒய் ஆக்சஸுமே, ஒய் ஆக்சஸ் இது இல்லையா? y ஆக்சிஸ்ல x என்ன 0வா? y ஆக்சிஸ் x 0வா? x 0னா என்ன ஆயிட்டு இருக்குதா? 1 ஆயிடும். கரெக்டா தானே? அப்ப இந்த y ஆக்சிஸ் அன்பவுண்டட் தான்.
அப்ப இந்த அன்பவுண்டட் லைன் என்ன பண்ணும்? பவுண்டடா மாத்தும். புரியுதா இல்லையா? ஸ்டில் என்டையர் ஃபங்க்ஷன் தான் அது, நான் கான்ஸ்டன்ட் என்டையர் ஃபங்க்ஷன் தான். அப்ப இதை வச்செல்லாம் கான்ஸ்டன்ட் சொல்லல. அவ லியோலி சொல்றதுன்னா அது ஹோல் காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல பவுண்டடா இருந்தா தான் பவுண்டட்னு சொல்றாரு. அப்பர் பவுண்ட்லயோ சாரி என்ன லெஃப்ட் ஆஃப் பிளேன்லயோ ரைட் ஆஃப் பிளேன்லயோ இல்ல அப்பர் ஆஃப் பிளேன்லயோ லோவர் ஆஃப் பிளேன்லயோ ஏதாவது பாதி பிளேன்லயோ இல்ல 4 பாயிண்ட் விட்டு மத்த எல்லா இடம் பவுண்டடா இருந்தா கூட அது கான்ஸ்டன்டாலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? சொல்றது புரியுதா இல்லையா? சோ அதனால என்ன கிடையாது, ஏதாவது ஒரு குவாட்ரன்ல பவுண்டடா இருந்தா வரணும்னு அவசியம் இல்லை. இது 2 குவாட்ரன்லயே வருது, 2 குவாட்ரன்லயே வருது. 3 குவாட்ரன்ல எத்தனை வர முடியுமா? யோசி. சரி, ஓகே, வெரி குட், வெரி குட். இது 3 குவாட்ரன்னா 2 குவாட்ரன்னா? 2வது குவாட்ரன்னா 3வது குவாட்ரன்னா? 4th குவாட்ரன்ல என்ன வருது? e பவர் s வேல்யூ எடுக்கலையா? ஏன்? ஏண்டா இங்க ஒரு நம்பர் இருக்குதுன்னா 5 பிளஸ் மைனஸ் 6y இப்படி வருமா? அப்ப இதுல வேல்யூ என்ன எடுக்கும்? e பவர் 5 எடுக்கும். நீ முதல்ல புத்தி இல்லாத மாதிரி பேசுனீங்க, நான் எதுவும் கண்டுக்கல. இது வந்து பப்ளிக்கா பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டி போட்டுதானுங்க. இதுல எல்லாமே ரியல் இருக்குது இல்ல? அவங்க என்ன நினைச்சிட்டானுங்க, போட்ட உடனே இதெல்லாம் பூரா நெகட்டிவ்ல எல்லாம் இ பவர்ல மட்டும் கணக்கு வைக்கிறாங்க. இந்த பாயிண்ட் எடுத்துனா இ பவர் 5 இ பவர் மைனஸ் 6i வரும். இது பவுண்டட் பை 1 ஆயிடும். இது எவ்வளவு டவுன்ல போனாலும், ஆனா இது என்ன இருக்குது, ரியல் நம்பர் இருக்குது இல்ல, இ பவர் 5 வரும். ஓகேவா? கீழே இன்ஃபினிட்டிக்கு போலாம். சரி சரி, இது என்ன சொல்லுது? பூபதி சொல்லு பார்க்கலாம் அருமையா. பூபதி அருமையா சொல்றானா? அப்பதான் பாக்குறான். காளிதாஸ் நீ சொல்லுப்பா. 101 ரூபாய் வைக்கிறேன்பா. 101 இல்லப்பா, உனக்கோசரம் 1001 ரூபாய் மொழி வைக்கிறேன்பா. இந்த கொஸ்டினுக்கான ரீசனை மட்டும் நீ கரெக்டா சொல்லிட்டேனே. ஒரு ஆண்ட் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்க, இந்த கண்டிஷன் ஹோல்ட் ஆகிற மாதிரி என்டையர்னு சொல்லிட்டேன். அப்ப இந்த இமேஜ் எல்லாம் பவுண்டட் பை 1. யூனிட் டிஸ்பிள் ஆமா தானே? அப்ப என்டையர் பவுண்டட் பை 1. ரெடியூஸ்ட் என்னது? கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் அந்த எப்படி இதுக்கு ஆன்ட் வரும்? கரெக்ட் தானே? என்ன சொன்ன சொல்லு. ஏன் கான்ஸ்டன்டா இருக்கும்? லியோலிஸ் தியரம் பை லியோலிஸ் தியரம். என்டையர் இதுக்குள்ள மொத்த அவுட்புட் வந்துருச்சு அப்படின்னா, அவுட்புட் இல்ல, அவுட்புட் இதுக்குள்ள வந்தாவே பவுண்டட் பை 1 தான். அது ஆன் டு ஆர்னு கூட சொல்ல தேவையில்லை. ஓகேவா? பவுண்டட் பை 1 ஆயிடுச்சுன்னா பை லியோலிஸ் தியரம் பிரகாரம் ரெடியூஸ்டு கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. சரியா? வெரி குட். அடுத்தது அது நானும் மறந்து போயிட்டேன். சப்போஸ் f going from d to c, இது பார்த்ததுதான். டொமைன்ல டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0 என்ன ஆயிடும்? ஞாபகம் இருக்குதா? x ஆக்சிஸ் எந்த பாயிண்ட் கொடுத்தாலும் x y கோஆர்டினேட்ல போய்டும்னு ஏன் முதல்ல சொன்னேன். வெர்டிகல் லைன் செக்மெண்ட், ஹரிசாண்டல் லைன் செக்மெண்ட் இப்படி போனோம்னா இப்படி பாத் கனெக்டட் வரும். அந்த கனெக்டட்ல ஒரே வேல்யூ தான் k எடுத்தா அதுலயும் k எடுக்கும். ஏன் ஞாபகம் இருக்குதா? சத்தியமா சொல்லி கொடுத்தேன் நான். ஓகே, அப்ப அது பிரகாரம் என்னன்னாக்கா f வந்து கான்ஸ்டன்ட் ஆயிடும் t ல. அது அது கான்ஸ்டன்ட் ஆயிடும். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு 0 இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனா 0 ஃபங்க்ஷனே ஒன் ஆஃப் த கான்ஸ்டன்ட் எடுத்தா இது ஃபெயிலியர் ஆயிடும். அப்ப அதனால இது ஆல்வேஸ் என்ன கிடையாது, ட்ரூன்னு சொல்ல முடியாது. இது நான் கான்ஸ்டன்ட், என்ன நான் கான்ஸ்டன்ட், நான் ஜீரோ அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு எடுத்தனா இது ட்ரூவா இருக்கும். அதை விட்டுட்டு நான் ஜீரோ அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் எடுத்தனா இது ட்ரூவா இருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட். சரியா? ஓகே ஓகே, வெரி குட். வாட் அபௌட் திஸ்? சொல்ல மாணிக்கம். என்னதான் பண்றதுன்னு தெரியல. போ ஒன்னுனாலும் ஒரு பாசிட்டிவா ஒரு எனர்ஜியா இருக்கிற மாதிரி என்கிட்ட பேசவே மாட்டேன்றீங்க. என்டையரா இருக்கு ஃபங்க்ஷன் பவுண்டட். அசிங்கமா இல்ல உனக்கு? எங்க பவுண்டடா இருக்குது எருமை?
ரியல் ஆக்சஸ் சொல்லணும் அப்படியே பெருமையா சொல்லுங்க. ரியல் ஆக்சஸ்ன்றது தெரியல. பவுண்டட் ஓல்டு இதோட பவுண்டட் சொல்றாரு போல இது ரெடியூஸ் டு கான்ஸ்டன்ட் அடிச்சு கொடுக்குது. எங்க சொல்லிக்கிறேன்? ஜிமிக்கி கம்பல் சொல்லு. காலையில என்னமோ ஒரு கம்பல் ஆடிச்சு, இப்ப அதை காணாம போய்க்குது பொழுது. ஓகே, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இ பவர் இசட் வந்து பாத்தீங்கன்னா இதுல பவுண்டட் சொன்ன ஞாபகம் இருக்குதா? இந்த வேல்யூ எல்லாமே ஒண்ணுக்கு போமா? ஒண்ணுக்கெல்லாம் போகாது. பவுண்டட் பை ஒண்ணு. மாடுலஸ் ஈக்குவல் டு ஒண்ணு தானே? ஏன் நம்புடா, ஏன் அப்படியே இன்னும் குறுக்குறுன்னு பாக்குறான் அவன். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இ பவர் இசட்டா? இது இந்த ஒய் ஆக்சஸ் மேல என்ன வந்தது? இ பவர் எக்ஸ் இ பவர் ஐ ஒய்னு வரும். ஒய் ஆக்சஸ்ல இது 0 ஆயிடும். அப்ப 0 ஆயிடுச்சுன்னா உன்னோட எஃப் ஆஃப் இசட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இ பவர் ஐ ஒய் ஃபார்மேட்ல இருக்கும். மாடுலஸ் போட்டா என்ன வரும்? 1 வரும். அப்போ ஒய் ஆக்சிஸ்ல பவுண்டடா இருந்தா மொத்த இடமும் என்ன கிடையாது, பவுண்டடா வரணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சேம் தான், இதை திருப்பண்ணியா இது என்னவா இருக்கும்? எக்ஸ் ஆக்ஸுக்கு வரும். சரிதானே? அது அப்புறமேட்டு இந்த மேப்பிங் ப்ராப்பர்ட்டில சொல்லி தரேன். இ பவர் இசட் இ பவர் மைனஸ் ஐ இசட் இதுக்குள்ளதான் இருக்கு டெக்னிக். ஓகேவா? நான் அந்த மேப்பிங் ப்ராப்பர்ட்டில சொல்லி கொடுக்குறேன் டீட்டெயிலா. அப்ப அதுவும் என்ன கிடையாது. அப்ப ரியல் ஆக்சஸ் மேல பவுண்டடா இருந்தா பவுண்டடா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே.